இப்ப பார்க்கறது சம் நம்பர் 35. இதுவும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா கேரண்டட் ப்ராஃபிட் தான். REM and S are partners with the capital of rupees 5 lakhs, rupees 2,50,000 and 2 lakhs respectively. After providing interest on capital at 10% per annum, the profit are divisible as follows. எப்பொழுதும் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரேஷியோ கொடுக்காம இங்கே ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு 1/2. யாருக்கு? ஆருக்கு. எம்முக்கு பொறுத்த வரைக்கும் 1/3. அதே மாதிரி எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 1/6. இப்போ ராம் அண்ட் அதாவது ஆர் அண்ட் எம் ஹேவ் கேரண்டட் தட் எஸ் ஷேர் இன் த ப்ராஃபிட் ஷல் not be less than rupees 25,000. அப்போ guaranteed profit amount 25,000 யாருக்கு கிடைக்குதுன்னா எஸ்ஸுக்கு கிடைக்குது. If any year the net profit of the year ended March 31st 2017 is rupees 2 lakhs before charging interest on capital. அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போக பாக்கி இருக்கிற அமௌண்ட் எதுவும் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு 2 பேருக்கு நம்ம பிரித்து கொடுக்குற மாதிரி வருது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு நான் அதுக்கு அடுத்தது இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு, நெட் ப்ராஃபிட் போட்டாச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2 lakhs போட்டாச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். அப்போ 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்னா ஏ, அதாவது ஏன்னு சொல்கிறேன். ஆருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 5 lakhs, எம்முக்கு பொறுத்த வரைக்கும் 2,50,000, அதே மாதிரி எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 2 lakhs. இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னா 10%. அப்போ 50,000 யாருக்கு? ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 50,000, எம்முக்கு பொறுத்த வரைக்கும் 25,000 அண்ட் தென் எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 20,000. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னா 95,000. இப்போ ரெவிசையில் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா 1,05,000. இந்த 1,05,000 தான் அவங்க 3 பேரும் பிரித்து எடுக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த பிரித்து எடுக்கிறது கால்குலேஷன், அதாவது இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேப் விட்டுட்டு ஒர்க்கிங் நோட்டு போட்டுப்போம். இப்போ ஆறுனுடைய அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 1,05,000 ரூபா. 1,05,000ல எவ்வளோ ரேஷனா 1/2. 1/2னா எவ்வளோ வருது பாருங்க, 52,500. அதே இது எம்முக்கு பொறுத்த வரைக்கும் 1,05,000 இன்ட்டு 1/3 எவ்வளோ அமௌண்ட்னா 35,000. அதே எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 1,05,000 இன்ட்டு 1/6 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 17,500. அப்போ கேரண்டட் ப்ராஃபிட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ தரோம்னு சொல்லியிருக்கோம்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 25,000 தரோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ டிஃபிசியன்சி அமௌண்ட் வரும். எவ்வளோ அமௌண்ட்னா 7,500 டிஃபிசியன்சி. அதாவது கேரண்டட் ப்ராஃபிட் அமௌண்ட் 25,000 யாருக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்ஸுக்கு கிடைக்குது. அதில் அவருக்கு ஆக்சுவலாக உள்ள ப்ராஃபிட் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,500. அப்போ எவ்வளோ அமௌண்ட் டிஃபிஷியன்சி அமௌண்ட்னா 7,500. இந்த 7,500 யார் யார் பேர் பண்ணணும்னா ஆர் அண்டு எம், இவங்க 2 பேர் தான் பேர் பண்ணணும். போன வாட்டிலாம் நமக்கு ரேஷியோ கொடுத்ததுனால ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டோம். இப்போ நாம் அவன் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கனால நம்ம அதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ரேஷியோ கன்வெர்ட் பண்ணும்போது வேற ஒன்றும் கிடையாது. 1/2 is to 1/3 is to 1/6. இந்த டினாமினேட்டரில் எது அதிகமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க, 6 தான் அதிகம். அப்போ எல்லாத்துக்குமே 3த்துக்குமே 6 டினாமினேட்டராக போட்டாச்சு. போட்ட பிறகு இப்போ நமக்கு மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆர் அண்ட் எம்முக்கு மட்டும்தான் பார்க்க முக்கியமாக பார்க்கணும். இப்போ இந்த 6ல் இந்த இது 1/2 பாருங்க, இந்த 2 எத்தனை டைம்ஸ்னா 3 டைம்ஸ். அப்போ 3 × 1, 3 × 1னா எவ்வளவுனா 3. அப்போ 3/6. அதே மாதிரி எம்முக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த 6ல் இந்த டினாமினேட்டர் 3 எத்தனை வாட்டினா 2 டைம்ஸ். அப்போ 2/6. அப்போ இவங்க 2 பேருக்கு மட்டும் எடுத்துட்டா போதும். அப்போ 3:2. அப்போ 3:2ல் தான் யார் யார் பிரித்து எடுத்துக்க போகிறாங்கன்னா பிரித்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஆர் அண்ட் எம்மும். அது இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்களேன். ஆறு பொறுத்த வரைக்கும் 7,500 டிஃபிசியன்சி அமௌண்ட்டு. அதில் 3/5 எவ்வளோ அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 4,500 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதே மாதிரி எம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா 7,500 இன்ட்டு 2/5 எவ்வளோ அமௌண்ட்டுனா 3,000. இப்போ இங்கே வந்துடுறேன். இப்போ நேராக இங்கே வந்துடுறேன் பாருங்கள். இந்த ஒர்க்கிங் நோட்டு முடிச்சிட்ட பிறகு நான் நேராக
டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஆறுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் அமௌண்ட் வருதுன்னா ஆக்சுவலாக 52,500 வருது. அதில் 4,500 பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் இருக்க அமௌண்ட் 48,000 கொடுத்தாச்சு. அதே மாதிரி எம்முக்கு பொறுத்த வரைக்கும் 35,000ல் அவருக்கு வந்து கான்ட்ரிபியூட் அமௌண்ட் வந்து 3,000 பிடிச்சிக்கிட்டு பாக்கி இருக்க அமௌண்ட் 32,000 கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு 7,500 ஆட் பண்ணி யாருக்கு கொடுக்க போகிறோம்னா வந்து எஸ்ஸுக்கு கொடுக்க போகிறோம். எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 17,500 ப்ளஸ் 7,500 ஆட் பண்ணி 25,000. அப்போ பேலன்ஸ் ஆகிறது 1,05,000 உங்களுக்கு அதே அமௌண்ட்டு. அப்போ 35 சம் நம்பர் 35 நமக்கு முடிச்சாச்சு.